வணக்கம். இலக்கியம் அறிவோம் பிரேமா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எழுத்தாளர் இமயம் எழுதிய வீடியோ மாரியம்மன் என்கிற சிறுகதை தொகுப்பு. இந்த சிறுகதை தொகுப்பு 2021 ஜூலைல இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டிருக்கு. டிரான்ஸ்லேட் பண்ணவர் பத்மா நாராயணன். இந்த சிறுகதை தொகுப்பு 13 கதைகளின் தொகுப்பு. இதுல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது காட் கிரேஸ் அல்லது ஈசன் அருள். தமிழ் இலக்கியத்தில் அல்லது உலக இலக்கியத்தில் யாராலும் பேசப்படாத இரண்டு பெண்களுக்கு இடையிலான அழகான உயிரிலும் மேலான நட்பை இந்த இடத்துல எழுத்தாளர் இமயம் நமக்கு சொல்றாரு. கலியம்மாள், சந்திரவதனம், இவங்க ரெண்டு பேருமே ஒரு நல்ல தோழிகளுக்கு இல்ல நல்ல நட்பிற்கு அடையாளமா இந்த சிறுகதையில பேசப்படுது. இதுல சந்திரவதனம் ஒரு உயர் ஜாதி பெண், நம்ம கலியம்மாள் ஒரு கீழ் ஜாதி பெண். இரு பெண்களுக்கு இடையிலான நட்பு, ஜாதிய வேறுபாடுகள், அவர்களுக்கான ஒரு அழகான உறவை இந்த சிறுகதை நமக்கு வெளிக்காட்டுது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கதை ஆரம்பிக்கும் போதே என்ன கேட்குறாங்கன்னா, யார்கிட்டையாவது பால் இருந்தா கொண்டு வாங்க, பாலை கொண்டு வாங்க, வாயில ஊத்தேன்னு சொல்றாங்க. அங்க ஒரு முதல் வரியிலேயே ஒருத்தர் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிறத நமக்கு எழுத்தாளர் பதிவு பண்றாரு. உயிருக்கு போராடுற யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திரவதனம். ஸோ இவங்க உயிருக்காக போராடிட்டு இருக்காங்க. அப்ப அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க, 3 நாளா பால் ஊத்துறோம், எதுவுமே நடக்கல, நல்லதே நடக்காத மாதிரி சொல்றாங்க. ஸோ இத வெளியே இருந்து உயிர் தோழியா இருக்கிற கலியம்மாள், ஜாதியால ஒதுக்கப்படுற கலியம்மாள் வீட்டு வாசல்ல குந்தி உட்கார்ந்துருக்கா 3 நாளா. காப்பி தண்ணி குடிக்கல, தன்னோட தோழியை நினைச்சிட்டு குந்தி இருக்கா. அப்படி குந்தி இருக்கும்போது என்ன சொல்றாங்க, அட பாவிகளா, ஒரு உயிரை கொல்றதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறீங்களா நீங்க அப்படின்னு தன்னோட தோழியோட நிலைமையை நினைச்சு ரொம்ப துக்கப்படுறா. ஸோ அப்போ எல்லாரும் பாலை எடுக்கணும், ஊற்றணும், பால் கொடுத்தா இறந்துருவாங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. பழையபடியும் 3 நாளா ஊத்துறோம், எதுவும் நடக்கல, திருப்பியுமா அப்படின்னு ஒரு சலிப்போட எல்லாரும் அந்த சந்திரவதனம், உயிருக்கு போராடி கொண்டு இருக்கிற சந்திரவதனத்தோட வாயில ஊத்துறாங்க. அந்த வாயில பால் போறது எப்படி இருக்குன்னா, காஞ்ச நிலத்தின் வெடிப்புல தண்ணி ஊத்துற மாதிரி இருக்குது அப்படின்னு